நான் என்ன கேட்குறேன், நீங்க இன்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் இவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்டா ஆக்ட் ஆகுறது ஏன்? அந்த இன்சிடென்ட் முன்னாலேயே ப்ரிகாஷனாவே நீங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல? இப்போ அன்பில் மகேஷ் அங்க இருக்காரு, அந்த கரண்ட் செந்தில் பாலாஜி அங்க இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு கூட்டம் வரப்போகுது, ஒரு கூட்டம் நடக்க போகுது, ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி வரார், செலிபிரிட்டி பேச முன்கூட்டியே அந்த பாதுகாப்பு ஏன் பண்ணல? மக்களுடைய உயிர் வந்து அவ்வளவு துச்சமா மதிக்கிறீங்களா? நீங்க இன்சிடென்ட் நடந்த அடுத்த 1/4 மணி நேரத்துல எல்லாமே அங்க இருக்கிறீங்க. வாட் இஸ் த யூஸ்? ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க 10 லட்சம் கொடுங்க, 20 லட்சம் கொடுங்க, தெர் இஸ் நோ யூஸ். அது வேல்யூவே இல்லை. உயிருக்கு அவ்வளவுதான் வேல்யூவா? அப்போ 10 லட்சம் கொடுத்து ஒரு உயிரை எடுக்கலாம்னா எத்தனை பேர் வேணா எப்படி வேணா எடுத்துட்டு போலாம். ஓகேவா? உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறோம், உங்களை நம்பி வந்து எடுத்துன்னு வந்திருக்கோம். நீங்க எப்படி பண்ணும்? நீங்க இதனால பண்றது என்னன்னா, இப்படி பண்றதுனால நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்களுடைய பாப்புலாரிட்டி வளரணும். பட் ஆளுங்கட்சிக்கு பாப்புலாரிட்டி தான் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? நீங்க வந்து ப்ராப்பரா உங்க வேலை செய்யுங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு உங்களுக்கு வரும். நீங்க எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கணுமோ அங்க ஜெயிப்பீங்க. பட் அதை விட்டுட்டு இதெல்லாம் அன்பிளான்டா பண்ணி விட்டுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கதறது, அழுவுறது, தெர் இஸ் நோ யூஸ். இது வந்து எதிர்கட்சிகளாக தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு தாவேக்காவுக்கு எதிராக இருக்கவங்க யாராக இருந்தாலும் உடனே இமீடியட்டாக அது ஒரு சான்ஸாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் ரியலி அஃபெக்ஷன் வித் த பீப்புள். அந்த மாதிரி இருந்தால் முதல்ல வந்திருப்பாங்களே. இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பீப்புள் தான் இம்பார்ட்டன்ட்னா முதலமைச்சரே வந்து நின்று இருக்கலாம். அங்கே அவங்க தே வாண்ட் டு யூஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இது நடந்திருக்கு, இதில் நம்ம வந்து மக்கள் வந்து பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்கன்னு நினச்சிட்டு அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பண்ணுறாங்களே தவிர ரியலாக மக்கள் பேரில் அவங்க பெனிஃபிட்டோட வரல. அதாவது இது வந்து சாதாரணமான ஒரு இது கிடையாதுங்களாம்மா. அவரு செந்தில் பாலாஜி அவங்கலாம் வந்து அந்த மாவட்டத்துக்கு சேர்ந்தவங்க. அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா, அவர் பேர் என்ன, அன்பில் மகேஷ். அவங்கலாம் பக்கத்து மாவட்டத்தில் உள்ளவங்க. அவங்கலாம் வந்து போகலனாக்கா அதையும் சொல்லுவாங்க இல்லையா, குறை. மோடி, அமித்ஷா எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உடனே பிளாஸ் நியூஸ்ல உடனே நியூஸ் ஒரு இரங்கல் செய்தி போடுறாங்க உடனே. இது மனிதாபிமானத்துல செய்யக்கூடிய ஒரு இது. இதை போய் எப்படி யாரு செஞ்சாலும் யாரு சொன்னாலும் இதை குறை சொல்லக்கூடாது.